பிரைஸ் தி லார்ட். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனிடத்திலும் கடன்படாதீர்கள் என்று பைபிள் கூறுகிறது. ஆனால் தற்போதைய காலத்தில் கடன் என்பது அனைவரிடமும் உள்ளது. மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. வாழ்நாள்கள் எல்லாம் கடனை அடைக்கவே ஓடிவிடுகிறது. சிலர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி செல்கிறார்கள். இந்த உலகத்தில் நம்மை கடனில் மாட்ட பல்வேறு வழிகளை பிசாசானவன் ஏற்படுத்தி வைத்துள்ளான். அதில் ஒன்று இஎம்ஐ. அவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி இஎம்ஐக்கு எல்லாமே வாங்கி போட்டு மாதம் அதை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சிலர் ஐஃபோன், நார்மல் ஃபோனும் அதே வேலை தான் செய்யுது, ஐஃபோனும் அதே வேலை தான் செய்யுது. ஆனால் 50,000 1,00,000 கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் அதை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவரிடத்திலும் கடன் படாதீர்கள்னு சொல்கிறாரு. ஆகவே நம்ம கடன் இல்லாமல் வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் நமக்கு போதுமானதாக இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அநேக கடன் பிரச்சனைகளே இருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய கடன்களை எல்லாம் கர்த்தர் நீர் மன்னித்து அடைக்க வழி வாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, கடன் அடைக்க முடியலையே, வட்டி கட்ட முடியலையேன்னு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சமாதானத்தின் வல்லமை கடந்து சென்று நீரே போதுமானவராய் இருப்பீராக. கடன் இல்லாத வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுப்பீராக. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கொடுங்க தகப்பனே. எங்கள் வாழ்க்கையை உங்கள் கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீரே வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.